வணக்கம், வெல்கம் டு நித்யா ஃபேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிள் ஒர்க் ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். என்னென்னா இதுதான் saree. இந்த சாரீக்கு ஆப்போசிட் கலரில் நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தான் டிசைன் கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி போட்டோங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த கலர் பார்த்திங்கன்னா இந்த ஜரி வந்து கோல்டு இல்லாமல் காப்பர் கலரில் வந்திருக்கு இந்த saree ஃபுல்லாக. அதனால் அவங்க என்னன்னாங்கன்னா காப்பர் கலர்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு கோல்டு வேணான்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் ஃபுல்லாமே நம்ம காப்பர் கலரில் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் எப்படி போட்டோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டுக்கு தான் நம்ம போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எப்போவும் நார்மலாக போடுற மாதிரி ஜரியில் வந்து நம்ம ஒரு 3 லைன் போடுவோம் இல்லையா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் அதுதான் இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் பேக் போட்டு முடிச்சதுனால ஃப்ரண்ட்டில் எப்படி போடலாம் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். இப்படி தான் ஜரியில் ஃபஸ்ட்டு நம்ம 3 லைன் போட்டுக்குவோம். 3 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சுகர் பீட் எடுக்கணும். நான் இது 3 லைன் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 3 லைன் அடுக்கி முடிச்சிட்டோம் இங்கே ஜரி. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீட்ஸ், இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் இருக்குது இல்லையா, இதுதான் நம்ம போட போகிறோம். இப்போது நான் வந்து இங்கே டைலர் வந்து 2 லைன் வரைஞ்சி கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பாருங்கள் 2 லைன் இருக்கா. நம்ம எப்போவுமே ஜரி வந்து நான் இது வரைக்கும் போட்டுருவேன். பீட்ஸ் எடுக்கும்போது இந்த 2வது லைன் இருக்குது பாருங்கள், இதுதான் கட் பண்ணுற இடம். இந்த 2வது லைன் இங்கே இருக்குது பார்த்திங்களா, இங்கிருந்து தான் நம்ம பீட்ஸ் எடுக்கணும். இது வந்து பீட்ஸ் வந்து ஒரு லைன் மட்டும்தான். இந்த மாதிரி சுகர் பீடு தான் எடுக்க போகிறோம். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா காப்பர் கலரில் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஏன்னா சாரியில் வந்து காப்பர் கலர் ஜரி வர்றதுனால கஸ்டமர் வந்து ஜரி வந்து காப்பர் கலர்லேயே போடுங்கன்னு சொன்னாங்க, கோல்டு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதனால் நான் காப்பர் கலர்லேயே ஜரி பீட்ஸும் அதில் தான் வாங்கியிருக்கேன். 3ஆம் நம்பர் பீட்ஸுன்னு சொல்லிட்டு தான் இதில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுவும் காப்பர் கலர் தான் வாங்கியிருக்கேன். இப்போ இது பீட்ஸ் அடுக்கிட்டு இந்த மாதிரி 2 லைன் திரும்ப ஜரி போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா இந்த 3ஆம் நம்பர் பீட்ஸ் இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு போன வீடியோலேயே காட்டியிருப்பேன். இந்த மாதிரி 3ஆம் நம்பர் பீட்ஸு, இது வந்து காப்பர் கலர். இந்த பீட்ஸ் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த ஒரு பீட் எடுத்துக்கிறேன். நான் இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல பாருங்கள், இப்போது நான் வந்து இதை வந்து ஜரியிலேயே தான் போடுறேன், இந்த காப்பர் ஜரியிலேயே தான் போடுறோம். இப்போது இங்கே பாருங்கள், நான் இவ்வளோ கேப் இருக்குது, இந்த கேப்பில் இப்படி எடுத்து ஒரு செயின் 2 செயின் போட்டுட்டு அப்படியே சுற்றுலையும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சுற்றுலையும் ஒரு ரவுண்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்து இப்படி முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா திரும்ப இப்படியே தான் கண்டினியூவாக ஒரு செயின் 2 செயின் போட்டுட்டு திரும்ப ஒரு காப்பர் பீட் எடுக்கிறோம். 3ஆம் நம்பர் பீட்ஸ் இது எடுத்துட்டு ஒரு செயின் 2 செயின் வச்சுட்டு திரும்ப ஒரு ரவுண்டு. நம்ம வந்து என்னென்னா ஜர்தோசியில் பண்ணுவாங்க. இதை நம்ம ஜர்தோசியில் போட்டால் முடியெல்லாம் இழுக்குன்னு சொல்லிவிட்டு நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன். வெறும் த்ரெட் ஒர்க் மட்டும் கேட்டிருக்காங்க கஸ்டமர், அதனால் நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இப்படி ரவுண்டு ஜரியிலேயே செயின்லேயே அப்படியே ரவுண்டு திரும்ப 1. இதில் எப்படி கணக்கு பண்ணணும் அப்படின்னா ஒரு செயின் 2 செயின் போடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோன்னா ஒரு 3ஆம் நம்பர் பீட்ஸ் எடுக்கிறோம், இப்படி வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு செயின் 2 செயின் போட்டுட்டு தான் நீங்கள் ரவுண்ட் பண்ணணும். ஏன்னா பீட்ஸை ஒட்டியே ரவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷேப் வந்து ரவுண்டு வந்து அழகாக தெரியாது. இப்படி ஒட்டியே பண்ணக்கூடாது, இந்த மாதிரி தள்ளி தான் போடணும். இப்போ இந்த இடத்துல வந்து ஃபினிஷ் பண்ணுறப்ப இந்த இடத்துல பண்ணிவிட்டு திரும்ப இப்படி நேராக கொண்டு வந்து திரும்ப 2 செயின் இப்படி போட்டுட்டு திரும்ப 3ஆம் நம்பர் எடுக்கிறோம். 3ஆம் நம்பர் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதை ஒட்டியே இப்படி செயின் கொண்டு வரக்கூடாது, ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு திரும்ப இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். ஒட்டி பண்ணிங்கன்னா அந்த பீட்ஸோட ஒட்டி ஜரி தெரியாது. இப்படி பண்ணும்போது மட்டும்தான் அது ரவுண்டாக அழகாக தெரியும். 2 இப்போ பீட்ஸ் எடுக்கிறோம். இதே மாதிரி தான் ஃபுல்லாக போடணும். இது முடிச்சுட்டு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறதை காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக போட்டு முடிச்சிட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி தான் மாடல் அழகாக இருக்குது பாருங்கள்.
இது நடுவில் இந்த டிசைன் வரும். இது ஃபுல்லாக இது போட்டு முடிச்சாச்சு. இப்போது அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல நீளமாக அந்த பீட்ஸ் வந்து அடுக்க போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு லைனும் பெரிய லைன் ஒன்று, அதுதான் எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அளந்துக்குவாங்க. இந்த மாதிரி டேப் வச்சு அளந்து ஒரு டாட் வச்சுக்குவாங்க. நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். அந்த மாதிரி டேப்பெல்லாம் வச்சு அளந்து எதுவும் பண்ண வேண்டாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து எடுத்துக்கிறோம். இங்கேருந்து எடுத்து ஒரு செயின் போட்டுட்டு, இப்போது நான் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 6 பீட்ஸ் வைக்க போகிறேன். சுகர் பீடில் 1 2 3 4 5 6 இதில் நான் 6 பீட் எடுத்திருக்கேன். இப்போது இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 பீட்ஸ் எடுத்திருக்கேன். 6 பீட்ஸ் எடுத்துகிட்டு ஒரு செயின் மட்டும் தனியாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தது 3ஆம் நம்பர், இந்த 3ஆம் நம்பர் ஒன்று எடுத்து ஒரு செயின் போட்டுட்டு நாட் போட்டுக்கோங்க. இது ஒரு லைன் முடிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6 பீட்ஸ் சுகர் பீட் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு 3ஆம் நம்பர் ஒன்று வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல நாட் போட்டாச்சு. அடுத்தது என்ன பண்ண போகிறோம், இது சின்ன லைனு, அடுத்தது கொஞ்சம் பெரிய லைனாக வரணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த இதுக்கு சென்டரில் இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இப்போ இதை 6 பீட்ஸ் வச்சோம். இது வந்து இப்போ 12 பீட்ஸ் வைக்கிறேன். சுகர் பீடு 12 பீடு அடுக்கணும். ஒவ்வொரு பீடாக தான் அடுக்கணும். 3 4 அடுக்காதீங்க, நல்லா இருக்காது. ஒவ்வொரு பீடாக தான் அடுக்கணும். 5 6 7 8 9 10 11 12. இப்போ 12 அடிக்கியாச்சு இல்லையா. இப்போ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு செயின் போட்டுட்டு அந்த கேப்புக்காக தான் இப்போது 3ஆம் நம்பர் பீட்ஸ் ஒன்று இந்த மாதிரி 3ஆம் நம்பர் பீட்ஸ் வச்சுட்டு செயின் போட்டுட்டு நாட் போட்டு போகிறோம். இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. இப்போது இது சின்ன லைனு, இது பெரிய லைன், அடுத்தது சின்ன லைன் வரணும். இப்போ இதுக்கு சென்டர் திரும்ப நான் எடுக்கிறேன். இதே 6 பீட்ஸு திரும்ப இங்கே பாருங்கள், அதே 6 பீட்ஸ் 5 6 திரும்ப ஒரு செயின் மட்டும் போட்டுக்கிறோம். சுகர் பீடு இது ஆன்டிக் பீட்டில் 3ஆம் நம்பர் ஒன்று அடுக்கிறோம். அடுக்கிட்டு ஒரு செயின் போட்டு நாட் போடுறோம். இப்போ இதே மாதிரி தான் ஒன்று மாற்றி ஒன்று உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த இடம் கேப் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறங்கிறது இப்போயே நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து இந்த இடத்துல கேப் விட்டுருக்கோம் இல்லையா, இங்கே என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல ரவுண்டு எப்படி பண்ணணுமோ ஜரியில் அதே மாதிரி தான் இந்த இடத்துல பண்ண போகிறோம். நம்ம இது எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இந்த ஜரி எடுத்தோம்னா இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரவுண்டு கொஞ்சம் தள்ளி பண்ணிங்கன்னா தான் அந்த ரவுண்ட் ஷேப்பை அழகாக தெரியும் நம்மளுக்கு. இது மாதிரி பண்ணிக்கோங்க. இது மாதிரி பண்ணிவிட்டு ஒவ்வொன்றுக்கும் ஆனால் நாட் போடணும். இந்த மாதிரி நாட் போடணும். போட்டுட்டு திரும்ப இந்த இடத்துல அப்படியே எடுத்துக்கலாம். நம்ம வந்து உள்ள லைனிங் கொடுத்து தைக்கிறதுனால இப்படியே எடுத்துக்கலாம். நம்ம இதே மாதிரியே ஃபுல்லாக ரவுண்ட் போட்டுட்டு, இது நாட் போடாமல் இன்னொரு ஐடியாவும் இருக்குது. அது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட பண்ணலாம். அதையும் இப்போ சொல்லித்தரேன். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இங்கே வந்துட்டோமா, இப்படி எடுத்துட்டோம். இந்த பீட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பீட்ஸில் இந்த வளைவை கொண்டு போய் இப்படி வச்சிடணும். இப்படி வச்சுட்டு கீழே இருக்கிற ஜரியை இழுத்தோம்னா இந்த இதில் வந்து மாட்டிக்கும். அது லாக் மாதிரி ஆகிடும். நம்ம ஒவ்வொன்றுக்கும் நாட் போட வேணாம். இன்னொரு இடம் வேணால் இந்த இடத்துல சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், இப்படி தள்ளி கொண்டு வரோமா, இப்படி தள்ளி கொண்டு வந்துட்டு இப்படி கொண்டு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு செயின் போட்டோம், நீளமாக எடுத்துட்டோம்.
நீளமாக எடுத்துகிட்டு இந்த வளைவை வந்து இந்த பீட்ஸுக்கு நடுவில் இப்படி வச்சுட்டு கீழே இருக்கிற நூலை இழுக்கணும். அவ்வளோதான். இந்த ஜரியை இழுத்துட்டிங்கன்னா நாட் மாதிரி ஆகிடும். இது மாதிரியே ஃபுல்லாக நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாக நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஃபினிஷிங் காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாம் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ப்ளவுஸோட டிசைன். நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு பண்ணியிருக்கேன், பேக்குக்கும் ஆல்ரெடி முடிச்சிட்டோம், கைக்கும் பண்ணியிருக்கேன். இப்போ இது ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.